2024-25 ஆண்டிற்கான எம் பள்ளியின் ஆண்டறிக்கை. நஞ்சையுடன் புஞ்சையும் கொஞ்சிட, இயற்கை எழில் விஞ்சிட விளங்கும் தஞ்சையில் கொஞ்சமும் குறைவுபடாது 139 ஆண்டுகளாக கல்வியையும் கலைகளையும் கட்டழகு உடல் காக்கும் விளையாட்டையும் கடவுள் பக்தியையும் ஒரு சேர கற்றுக் கொடுத்து கலங்கரை விளக்காக கல்வி திருக்கோயிலாக விளங்கி வரும் எம் தஞ்சாவூர் தூய அந்தோணியார் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியின் 140வது ஆண்டின் ஆண்டு விழாவிற்கு தனது நல்லாசியினை வழங்கி நாளும் எம்மை வழிநடத்தி வரும் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இவ்வினிய நாளில் தலைமையேற்று சிறப்பிக்கும் ஆற்றல்மிக்கு முதன்மை கல்வி அலுவலர் திரு அண்ணாதுரை அவர்களுக்கும் மாவட்ட கல்வி அலுவலர் திரு இ மாதவன் அவர்களுக்கும் தாளாளர் தந்தை அருள் திருமா இருதிராஜ் அடிகளாருக்கும் எம் எளிய அழைப்பினை ஏற்று இந்நாளில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி கலை அறிவியல் கல்லூரியின் தாளாளர் தந்தை அருள் திரு முனைவர் ஜான் சக்கரியாஸ் அவர்களுக்கும் தனது அயராத உழைப்பாலும் அர்ப்பணிப்பு உணர்வாலும் இப்பள்ளியின் பன்முக வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையில் பணியாற்றி அகவை 60 தொட்டதால் பணி நிறைவு பெறும் பாசநெஞ்சமாம் பட்டதாரி வரலாறு ஆசிரியர் திரு சா லாசர் அவர்களுக்கும் எளிய அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள தோழமை பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் அலுவலர்களுக்கும் அருள் தந்தையர் அருள் சகோதரிகளுக்கும் முன்னாள் ஆசிரியர்கள் அலுவலர்களுக்கும் என்னுடன் தோள் கொடுத்து துணை நிற்கும் உதவி தலைமை ஆசிரியர்களுக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்காக பகலிரவு பாராமல் உழைத்து கொண்டிருக்கும் எனது பாச உறவுகளாம் இருபால் ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் பயிற்சி ஆசிரியர்கள், என் பாசமிகு மாணவ கண்மணிகளுக்கும் என் வணக்கத்தை உரிதாக்கி கடந்த கல்வி ஆண்டில் என் பள்ளி நடந்து வந்த வெற்றியின் பாதையில் அடைந்த அளப்பெரும் நன்மைகளை ஆண்டறிக்கையாக இங்கு சமர்ப்பிப்பதிலே பெருமிதம் கொள்கிறோம். இப்போது தொடங்கி வரவிருக்கும் நிமிடங்களில் உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாகும் எம் பள்ளியின் செயல்பாடுகள் குறித்த காணொளிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நிர்வாகம். எம் பள்ளியின் பதுவை பதியர் தூய அந்தோணியாரின் திருப்பெயரை தாங்கி தஞ்சாவூர் மறைமாவட்ட நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. மக்கள் ஆயர் மேதகு அருள் முனைவர் டி சகாயராஜ் அவர்களை மேலாண்மை தலைவராகவும், அருள் திரு மா இருதயராஜ் அடிகளாரை தாளாளராகவும், அருள் திரு பி அந்தோணி அல்போன்ஸ் அடிகளாரை தலைமை ஆசிரியராகவும் கொண்டு சீரும் சிறப்புடனும் செயல்பட்டு வரும் எம் பள்ளியில் 51 ஆசிரியர்களும் 8 அலுவலக பணியாளர்களும் 9 நிர்வாக ஆசிரியர்களும் மற்றும் பணியாளர்களையும் கொண்டு 1861 மாணவர்களுடன் செயல்பட்டு வருகிறது. எம் பள்ளியில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளும் பயிற்று மொழியாக கொண்டு பயிற்றுவிக்கப்படுகிறது. உள்கட்டமைப்பு வசதிகள். எம் பள்ளியில் எழிலார்ந்த கட்டடங்களுடன் போதிய அளவு வகுப்பறைகள், முற்றிலும் மின் விளக்குகள், மின் விசிறிகள் அமைக்கப்பட்டு நல்ல காற்றோட்டமான சூழ்நிலையில் அமைந்துள்ளதோடு அனைத்து வகுப்புகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கதாகும். மேலும் பள்ளி வளாகத்தின் உள்ளேயும் வெளியேயும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது. அனைத்து வசதிகளும் கொண்ட அரங்கங்கள். எம் பள்ளியில் மாணவர்களுக்கு சிறார் திரைப்படம் காண்பிக்கவும், கூட்டு வகுப்புகள், இலக்கிய கூட்டங்கள் நடத்தவும் அனைத்து வகையிலும் பொருத்தமான தந்தை சவரிமுத்து அடிகளார் அரங்கம் மற்றும் புதிதாக அமைக்கப்பட்ட ஆயர் தேவதாஸ் அரங்கம் ஆகியவை பயன்பாட்டில் உள்ளன. இவ்வாண்டில் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் அரங்கில் புதிதாக ஒளி அமைப்புகள் நவீன முறையில் அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கும் ஆய்வகங்கள். உயர்நிலை மற்றும் மேல்நிலை வகுப்புகளுக்கான ஆய்வகங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் ஆய்வகங்களுக்கு தேவையான அனைத்தையும் உடனுக்குடன் வாங்கி எந்நேரமும் பயன்பாட்டுக்கு இருக்கும் வகையில் இருப்பு வைக்கப்படுகிறது. எம் பள்ளியில் 20 கணிப்பொறிகளுடன் கூடிய கணினி ஆய்வகமும் பயன்பாட்டில் உள்ளது. திறன் வகுப்பறைகள்.
மாணவர்களின் கற்றலையும் ஆசிரியர் தம் கற்பித்தல் திறமையையும் மேம்படுத்தும் வரையில் திறன் வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸஸ் ஒவ்வொரு பிரிவுக்கும் 1 என்ற வகையில் கூடுதலாக 4 திறன் வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஒளிப்பதிவு கூடம் இவ்வாண்டு ஆசிரியர்களின் கற்பித்தலுக்கு துணை புரியும் வகையில் அவர்கள் தாமாகவே பாடம் சார்ந்த காணொளிகளை தயாரிக்கும் வகையில் ஒளி பதிவு கூடம் இக்கல்வியாண்டில் அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். நூலகம் எம் பள்ளியில் ஏறத்தாழ 10,000க்கும் அதிகமான நூல்களை கொண்ட நூலகம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஆகியோரின் அறிவுரைப்படி மாணவரிடையே வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் புதிதாக இக்கல்வியாண்டில் நூல்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் நூலக பாடவேளையில் நூலகத்துக்கு சென்று வாசிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாணவர்கள் பிறந்த நாளில் நூல்களை பரிசாக வழங்கும் நடைமுறை பள்ளியில் அறிமுகம் செய்யப்பட்டு நடைமுறையில் உள்ளது. குறையில்லா குடிநீர் எம் பள்ளியில் மாணவர்களுக்கு தூய்மையான பாதுகாப்பான குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதற்கென மேல்நிலை, உயர்நிலை, இடைநிலை என மாணவர்களுக்கு தனித்தனியே குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு கூட்ட நெரிசல் இன்றி பயன்படுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது. கழிவறைகள் எம் பள்ளியில் கழிவறைகள் அனைத்தும் முறையாகவும் தூய்மையாகவும் பராமரிக்கப்பட்டு வருவதோடு இக்கல்வியாண்டில் மாணவர் கழிவறை ரூபாய் 3 லட்சம் செலவில் முற்றிலுமாக புனரமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். விளையாட்டு மைதானம் கல்வியாளர்களும் கல்லூரிகளும் கண்டு வியக்கும் அளவில் கவின்மிகு விளையாட்டு மைதானம் நம் பள்ளியின் எதிரிலேயே அமைந்திருப்பது தனிச்சிறப்பாகும். இரவிலும் ஒளிரும் பள்ளி பள்ளியின் இரவு நேர பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் பள்ளியைச் சுற்றிலும் இரவில் ஒளிரும் சூரிய ஆற்றல் ஒளி விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் மரபுசாரா எரிசக்தி பயன்பாட்டுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதை பெருமையோடு பதிவு செய்கிறோம். சத்துணவு எம் பள்ளியில் சத்துணவு திட்டம் நடைமுறையில் உள்ளது. 217 மாணவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற நிலையில் இவ்வாண்டு புதிதாக கோரிக்கை வைக்கப்பட்டு தற்போது 400 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அனுமதி பெறப்பட்டுள்ளது. அரசின் நலத்திட்டங்கள் எம் பள்ளியில் மாணவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் அனைத்து வகையான நலத்திட்டங்களும் நடைமுறையில் உள்ளதோடு உரிய காலங்களில் பலன்கள் பெற்றுத்தரப்படுகின்றன. இவ்வாண்டில் 300 மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. நீட், JEE, NMSS பயிற்சி கூடம் எம் பள்ளியில் மாணவர்களை போட்டித் தேர்வுகளுக்கு தயாரிக்கும் வகையில் தனியான பயிற்சி வகுப்பறை ஏற்பாடு செய்யப்பட்டு நீட், JEE போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பான பயிற்சிகள் அளிப்பதோடு மாதிரி தேர்வுகள் நடத்தப்படுகின்றது. இதன் பொறுப்பாசிரியராக திருமதி டி. மோனிகா சுஜாதா செயல்பட்டு வருகிறார். NMMS போட்டித் தேர்வுகள் ஒவ்வொரு ஆண்டும் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்காக தமிழக அரசு NMMS தேர்வை நடத்துகிறது. நம் பள்ளியில் கடந்த 15 ஆண்டுகளாக NMMS தேர்வில் பல மாணவர்கள் வெற்றி பெற்று மாதந்தோறும் ரூபாய் 1000 கல்வி உதவித் தொகையாக பெற்று வருகின்றனர். அதன் பொறுப்பாசிரியராக திரு க. ப்ரூனோ ஜேம்ஸ் ஆசிரியரும் பயிற்சி ஆசிரியர்களாக திருமதி பி. மரிய ஜோஸ்பின் ரூபி, திரு இ. இருதயம், திருமதி ச. ஜோஸ்பின் ஆகியோர் சிறப்பாக பயிற்சியளித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு நடந்த NMMS தேர்வில் தற்பொழுது 9ஆம் வகுப்பு இ பிரிவில் படிக்கும் மாணவன் சந்தோஷ் சைமன் வெற்றி பெற்று உதவித்தொகை பெற்று வருகிறான் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கலை திருவிழாவில் எம் பள்ளி இந்த கல்வியாண்டில் பள்ளி கல்வித்துறை நடத்திய கலை திருவிழா போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் பல்வேறு கலை பிரிவுகளில் பங்கேற்று வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் சிறப்பிடம் பெற்றதோடு வீதி நாடகம் மற்றும் தெருக்கூத்து பிரிவுகளில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்று சிறப்பித்தனர்.
மாணவர்களை பயிற்றுவித்து அழைத்து சென்ற ஆசிரியர்கள் திருமதி தை மெஜஸ்டிக் கண்மணி, திரு ஆ லாசர் சுரேஷ் ஆகியோருக்கும் பாராட்டுக்கள். பொதுத் தேர்வில் எம் பள்ளியின் சாதனைகள். எம் பள்ளியில் கடந்த 2023-24 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் இதுவரை இல்லாத சாதனை அளவாக 10ஆம் வகுப்பில் 99.7 விழுக்காடும் 12ஆம் வகுப்பில் 99.3 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றனர். 10ஆம் வகுப்பில் தேர்வு எழுதிய 280 மாணவர்களில் 279 பேரும், 12ஆம் வகுப்பில் தேர்வு எழுதிய 276 பேரில் 274 பேரும் தேர்ச்சி பெற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். 10ஆம் வகுப்பில் 500க்கு 485 மதிப்பெண்கள் பெற்று 10ஆம் வகுப்பு A1 பிரிவைச் சேர்ந்த மாணவர் எஸ் வசந்த் முதலிடமும், அதே வகுப்பைச் சேர்ந்த MM கிருஷ்ணா என்ற மாணவர் 500க்கு 477 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், அதே 10ஆம் வகுப்பு A1 வகுப்பைச் சேர்ந்த மாணவர் பி சஞ்சய் 500க்கு 470 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடமும் பெற்றனர். பாட வாரியாக முதலிடம் பெற்றவர்கள்: தமிழில் 10ஆம் வகுப்பு சி பிரிவைச் சேர்ந்த ஏ ஜெய்ஹரி 96 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 10ஆம் வகுப்பு ஏ பிரிவைச் சேர்ந்த எஸ் ஹரிநந்தன் 98 மதிப்பெண்களும், கணிதத்தில் 10ஆம் வகுப்பு A1 பிரிவைச் சேர்ந்த எஸ் வசந்த் 100க்கு 100ம், அறிவியலில் 10ஆம் வகுப்பு A1 பிரிவைச் சேர்ந்த MM கிருஷ்ணா 100க்கு 100ம், சமூக அறிவியலில் 10ஆம் வகுப்பு A1 பிரிவைச் சேர்ந்த எஸ் வசந்த் 99 மதிப்பெண்களும் பெற்று பள்ளியளவில் முதலிடம் பெற்றுள்ளார்கள். 10ஆம் வகுப்பில் கணித பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற வைத்த ஆசிரியர் திரு சுரேஷ் அவர்களும், அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற வைத்த ஆசிரியர் திரு எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் சிறப்பானதொரு பாராட்டுக்கள். மேலும் தங்கள் பாடத்தில் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் சிறப்பான பாராட்டுக்கள். மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு சாதனைகள்: 600க்கு 514 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு பி பிரிவைச் சேர்ந்த NM பிரகதீஷ் முதலிடமும், 600க்கு 504 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு டி பிரிவைச் சேர்ந்த என் மோகன் 2ஆம் இடமும், 600க்கு 500 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு இ பிரிவைச் சேர்ந்த எஸ் கவியரசன் 3ஆம் இடமும் பெற்றனர். பாடவாரியாக முதலிடம் பெற்றவர்கள்: தமிழில் 99 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு ஏ பிரிவைச் சேர்ந்த பி தமிழழகுவும், ஆங்கிலத்தில் 87 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு பி பிரிவைச் சேர்ந்த இ தமிழரசுவும், கணிதத்தில் 95 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு சி பிரிவைச் சேர்ந்த ஆர் ஆனந்தனும், இயற்பியலில் 83 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு பி பிரிவைச் சேர்ந்த பவுல் பெடரல் காஸ்ட்ரோ என்ற மாணவனும், வேதியியலில் 95 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு பி பிரிவைச் சேர்ந்த பவல் பெடரல் காஸ்ட்ரோவும், உயிரியலில் 87 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு ஏ பிரிவைச் சேர்ந்த பி தமிழழகுவும், வணிகவியலில் 95 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு டி பிரிவைச் சேர்ந்த ஆர் சரணும், பொருளியலில் 98 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு இ பிரிவைச் சேர்ந்த எம் ஜெகதீஸ்வரனும், வரலாறில் 83 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு இ பிரிவைச் சேர்ந்த எம் ஜெகதீஸ்வரனும், கணக்கு பதிவியலில் 95 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு டி பிரிவைச் சேர்ந்த என் மோகன் மற்றும் எஸ் கவியரசன் ஆகியோரும், வணிக கணிதத்தில் 92 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு டி பிரிவைச் சேர்ந்த யு சாமுவேலும்,
கணினி அறிவியலில் 97 மதிப்பெண்களுடன் 12ஆம் வகுப்பு சி பிரிவைச் சேர்ந்த ஆர் ஆனந்தனும் பள்ளியளவில் முதல் மதிப்பெண் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தங்கள் பாடத்தில் அனைத்து மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைத்து அனைத்து ஆசிரியர்களுக்கும் சிறப்பானதொரு பாராட்டுக்கள். தஞ்சாவூர் குறுவட்ட அளவில் சாதனைகள். தஞ்சாவூர் நகர குறுவட்ட அளவிலான தடகள போட்டிகளில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு 168 வெற்றி புள்ளிகள் பெற்று தஞ்சாவூர் நகர குறுவட்ட அளவில் முதலிடம் பெற்று 22 ஆண்டுகளுக்கு மேலாக ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்து வருகின்றனர். அனைத்து வகையான குழு போட்டிகளிலும் கலந்து கொண்டு தஞ்சாவூர் நகர அளவில் 114 புள்ளிகள் பெற்று பெருமை சேர்த்துள்ளனர். கல்வி மாவட்ட அளவில் சாதனைகள். தஞ்சாவூர் கல்வி மாவட்ட அளவில் தடகளத்தில் 101 புள்ளிகளும் குழு போட்டிகளில் 96 புள்ளிகளும் பெற்று குழு மற்றும் தடகள போட்டிகளில் 197 வெற்றி புள்ளிகள் பெற்று தஞ்சாவூர் வருவாய் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை எம் பள்ளி மாணவர்கள் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மாநில அளவில் சாதனைகள். நவம்பர் மாதம் ஈரோட்டில் நடைபெற்ற குடியரசு தின விழா தடகள போட்டிகளில் 15 மாணவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சார்பாக 14, 17, 19 வயது பிரிவுகளில் 100 மீட்டர், 200 மீட்டர், நீளம் தாண்டுதல், குண்டு எறிதல், 4x100 மீட்டர், 4x400 மீட்டர் அஞ்சல் ஓட்டம் ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு குண்டு எறிதல் மற்றும் நீளம் தாண்டுதலில் 4 மற்றும் 5ஆம் இடம் பெற்று பெருமை சேர்த்துள்ளனர். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் டிசம்பர் மாதம் நடைபெற்ற 19 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான பாரதியார் தினவிழா குழு போட்டிகளில் வளைகோல் பந்து, மேசைப்பந்து போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் மதுரையில் இம்மாதம் நடைபெற்ற 17 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தினவிழா குழு போட்டிகளில் வளைகோல் பந்து, கையுந்து பந்து, மேசைப்பந்து, கைப்பந்து போட்டிகளில் கலந்து கொண்டு காலிறுதி வரை சென்று சிறப்பித்தனர். மேசைப்பந்து இரட்டையர் பிரிவில் மாநில அளவில் 3ஆம் இடம் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். அடுத்த மாதம் பிப்ரவரியில் தேனி மாவட்டத்தில் நடைபெற இருக்கும் 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கான குடியரசு தினவிழா போட்டிகளில் கால்பந்து, மேசைப்பந்து, வளைகோல் பந்து, டென்னிஸ் போன்ற போட்டிகளில் தஞ்சாவூர் வருவாய் மாவட்டம் சார்பில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்பதனை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கேரம், நீச்சல், குத்துச்சண்டை, சிலம்பம், செஸ் போன்ற புதிய விளையாட்டுகளிலும் மாநில அளவில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றனர். முதலமைச்சர் கோப்பையில் சாதனைகள். தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகளில் எம் பள்ளி விளையாட்டு வீரர்கள் வளைகோல் பந்து, கால்பந்து, கைப்பந்து, கூடைப்பந்து, மேசைப்பந்து, கேரம், சிலம்பம், குத்துச்சண்டை, தடகளம் போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு முதலிடம், 2ஆம் மற்றும் 3ஆம் இடம் பெற்று ரூபாய் 1,93,000 காசோலை பெற்று தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிக வெற்றிகளை பெற்று சாதனை படைத்து மாநில அளவில் நடைபெற்ற போட்டிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் மாநில அளவில் சென்னையில் நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் நித்தீஷ் 10th D மாணவர் 3ஆம் இடம் பெற்று ரூபாய் 50,000 காசோலை பெற்று சிறப்பித்தார். தேசிய அளவில் சாதனைகள். HGFI அகில இந்திய அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான HGFI வளைகோல் பந்து போட்டியில் ஆர் பாலமுருகன் 12th E, எஸ் சாய் கிருஷ்ணன் 11th C1 இரு மாணவர்களும் 17 வயது பிரிவில் ஹரியானாவில் நடைபெற்ற போட்டியில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் எஸ் தாரகன் 11th C1 மாணவன் உத்தரப்பிரதேசில் நடைபெற்ற கையுந்து பந்து போட்டியில் கலந்து கொண்டு சிறப்பித்தான். அடுத்த மாதம் டெல்லியில் நடைபெறும் டென்னிஸ் போட்டியில் 14 வயது பிரிவில் எம் ஜெஃபி ஆலன்சோ கலந்து கொள்ள இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மறைக்கல்வி மற்றும் நல்லொழுக்க கல்வி. மாணவரிடையே இறை பக்தி மற்றும் மனித மாண்புகளை வளர்க்கும் வகையில் கிறிஸ்தவ மாணவர்களுக்கு மறைக்கல்வியும் பிற சமய மாணவர்களுக்கு மதிப்பு கல்வி மற்றும் நற்கல்வியும் தனித்தனியே வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் கடந்த கல்வியாண்டில் எம் மாணவர்கள் மறை மாவட்ட அளவில் சிறப்பிடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பொறுப்பாசிரியராக திரு மா. அமலன் ராஜேஷ் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்.
கையெழுத்து பயிற்சி. எம் மாணவர்களின் தமிழ் மற்றும் ஆங்கில எழுத்துக்கள் தெளிவாகவும் அழகாகவும் இருக்கும் பொருட்டு ஆண்டின் தொடக்கத்திலேயே எம் பள்ளிக்கு புதிதாக வரும் மாணவர்களுக்கு சிறந்த கையெழுத்து வல்லுநர்களை கொண்டு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவது சிறப்பாகும். நான் முதல்வன் திட்டம் மாணவர்களை உயர்கல்விக்கு தயார் செய்யும் வகையில் தமிழக முதல்வரின் ஆணைப்படி பள்ளியில் நான் முதல்வன் திட்டம் சிறப்பாக நடைமுறையில் உள்ளது. அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு அவர்தம் எதிர்காலம் குறித்த நல்ல திட்டமிடலுக்கு வழிகாட்டப்படுகிறது. இதற்கான வழிகாட்டு வகுப்புகள் புதன் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்களிலும் இறுதி பாட வேளைகளில் நடத்தப்படுகிறது. திரு புகழேந்தி தாமஸ் அவர்கள் பொறுப்பாசிரியராக செயல்பட்டு வருகிறார். மாணவர்களின் கல்வி சுற்றுலா. கண்ணால் கண்டுணர்தல் கற்றலுக்கு துணை புரியும் என்ற அடிப்படையில் இவ்வாண்டு கல்வி சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி 6 முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்களை தரங்கம்பாடி, காரைக்கால், வேளாங்கண்ணி போன்ற சுற்றுலா தலங்களுக்கும், 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களை மலைகளின் இளவரசியாம் கொடைக்கானலுக்கும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் ஊட்டிக்கும் சுற்றுலாவாக சென்று மகிழ்வான அனுபவங்களை பெற்று வந்தனர். பழையன கழிதலும் புதியன புகுதலும். நீண்ட நாட்களாக பயன்பாட்டில் இருந்து பழுதான இருக்கைகள் மற்றும் எழுது பலகைகள் முற்றிலும் பழுது நீக்கப்பட்டு அனைத்து வகுப்புகளின் அனைத்து இருக்கைகளும் எழுது பலகைகளும் வர்ணம் பூசப்பட்டு பொலிவூட்டப்பட்டுள்ளது. கல்வி இணை செயல்பாடுகள். எம் பள்ளியில் அனைத்து பாடங்களுக்கும் உரிய மன்றங்கள் தொடங்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. வாரந்தோறும் உரிய நாட்களில் இறுதி பாட வேளைகளில் மன்றங்களின் கூட்டம் கூட்டப்பெற்று பாடம் சார்ந்த கூடுதல் தகவல்கள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மன்றங்களும் பொறுப்பாளர்களும். வீரமாமுனிவர் தமிழ் இலக்கிய மன்றம், திரு சை ஜான் கென்னடி, ஷேக்ஸ்பியர் ஆங்கில மன்றம், திரு ச ஜஸ்டின், கணித மேதை ராமானுஜர் கணித மன்றம், திரு ம அமலன் ராஜேஷ், ஐன்ஸ்டீன் அறிவியல் மன்றம், திரு ஆ ரெக்ஸ் ஆல்பர்ட், பாரம்பரிய மன்றம், திரு ஞ பன்னீர்செல்வம், வானவில் மன்றம், திரு இ இருதயம், சிறார் திரைப்பட மன்றம், திரு சே பிரபு, வினாடி வினா மன்றம், திருமதி தை மெஜஸ்டிக் கண்மணி, நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம், திரு ச முருகேசன், மனித உரிமை மன்றம், திரு ஐ குழந்தைசாமி, போக்சோ விழிப்புணர்வு குழு, அருள் திரு பி அந்தோணி அல்போன்ஸ் அடிகளார், திரு ஞ புகழேந்தி தாமஸ், திருமதி டி மோனிகா சுஜாதா, போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குழு, திரு ச லூர்துதாஸ். மெல்ல கற்போருக்கான சிறப்பு பயிற்சிகள். மதிப்பிற்குரிய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களின் வழிகாட்டுதல் படி மெல்ல கற்கும் மாணவர்களுக்கென்று தனித்தனி வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. தமிழ், ஆங்கிலம், கணக்கு பாடங்களில் மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டு அவர்கள் முன்னேற்றம் தொடர்ந்து கண்காணிக்கப்படுகிறது. அரசு பொதுத் தேர்வு எழுத உள்ள 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களில் சிறப்பு கவனம் தேவைப்படும் மாணவர்களுக்கு காலை பள்ளி தொடங்கும் முன் 1 மணி நேரமும் மாலை பள்ளி முடிந்து 1 மணி நேரமும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பருவத் தேர்வும் முடிவடைந்த பின் பெற்றோர் சந்திப்பு நடத்தி மாணவரின் தேர்ச்சி நிலை குறித்து கலந்தாலோசிக்கப்படுகிறது. பள்ளி வேலை நாளாக இல்லாத சனிக்கிழமைகளில் பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு முழு நாளும் சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு மாதிரி தேர்வுகள் மூலம் கற்றல் வலுவூட்டல் மேற்கொள்ளப்படுகிறது. பிற செயல்பாடுகள். நலம் பல சேர்க்கும் நாட்டு நலப்பணி திட்டம் NSS. முதுகலை ஆங்கில ஆசிரியர் திரு ஜே பிரிட்டோ அவர்களை திட்ட அலுவலராக கொண்ட நாட்டு நலப்பணி திட்டத்தில் மேல்நிலை 1ஆம் ஆண்டு மாணவர்கள் 25 பேரும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 25 பேரும் என மொத்தம் 50 மாணவர்கள் உள்ளனர். எனக்காக அல்ல உனக்காக என்பதனை லட்சிய வாக்காக கொண்டு ஆண்டுக்கு 120 மணி நேரம் தொடர்படி பள்ளி வளாக தூய்மை,
விழாக்கால ஒழுங்குபடுத்தும் பணிகள், விழிப்புணர்வு பேரணிகள் நடத்துதல் போன்ற செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த ஆண்டின் சிறப்பு முகாமானது 28/9/2024 முதல் 4/10/2024 வரை முன்னையம்பட்டி கிராமத்தில் நடத்தப்பட்டு சாலை சீரமைப்பு, ஆலய உளவாரப் பணி, நீர்நிலை பராமரிப்பு, டெங்கு விழிப்புணர்வு பேரணி, மரக்கன்றுகள் நடுதல், தோட்ட பராமரிப்பு போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டதோடு தங்களின் ஒழுக்கமான நடத்தை மூலம் பள்ளிக்கு ஊர் மக்களிடையே நற்பெயரும் நன்மதிப்பும் பெற்றுத்தந்தனர். மேலும் முகாமில் பங்கேற்ற மாணவர்களுக்கு ஒவ்வொரு நாள் மாலையும் ஒரு தலைப்பில் பயிற்சிகள் வழங்கப்பட்டன. தேசிய மாணவர் படை NCC. நாளைய நாட்டின் பாதுகாப்பு இன்றைய இளையோர் கரங்களில் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாட்டை காக்கும் நல்ல செயல்மறவர்களை உருவாக்கும் நோக்கில் எம் பள்ளியில் தேசிய மாணவர் படை சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. பட்டதாரி கணித ஆசிரியர் திரு J. அருண் பிரதாப் பொறுப்பில் 100 மாணவர்கள் சிறப்பாக பயிற்சி பெற்று வருகின்றனர். 29/1/2024 முதல் 29/3/2024 வரை மகாராஷ்டிராவில் நடைபெற்ற 2 மாத கால பயிற்சியில் திரு அருண் பிரதாப் அவர்கள் நமது பள்ளியின் சார்பாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். ஜூன் 27ஆம் தேதி அன்று புகையிலை ஒழிப்பு பேரணி சிறப்பாக நடைபெற்றது. NCC சார்பாக புகை வண்டியில் பள்ளிக்கு வரும் மாணவர்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் செய்யும் ஆப் மற்றும் ரயில்களில் பயணிப்பது பற்றிய விளக்கம் புகைவண்டி நிலைய அதிகாரிகளால் வழங்கப்பட்டது. செப்டம்பர் 3ஆம் தேதி அன்று எம் பள்ளியில் மரம் நடும் விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. எம் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் அவர்தம் தாயின் பெயரில் ஒரு மரம் நட்டு வளர்க்க வலியுறுத்தப்பட்டது. நவம்பர் 7ஆம் தேதி அன்று உலக புற்றுநோய் தின ஒழிப்பு பேரணி மிகச் சிறப்பாக நடத்தப்பட்டது. நவம்பர் 17ஆம் தேதியன்று தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகத்தில் 57வது தேசிய நூலக வார விழா கொண்டாடப்பட்டது. அப்போது மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் விருந்தினர்களை எம் NCC மாணவர்கள் வரவேற்று வாழ்த்து பெற்றனர். 30/11/2024 அன்று தஞ்சை பெரியார் மணியம்மை கல்லூரியில் தேசிய மாணவர் படை வருடாந்திர முகாம் நடைபெற்றது. ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தை முன்னிட்டு வல்லம் பேருந்து நிலையம் மற்றும் சுற்றுவட்ட பகுதிகளை எம் NCC மாணவர்கள் தூய்மை செய்தனர். 4/1/2025 அன்று தஞ்சாவூர் விமானப்படையில் நடைபெற்ற மாரத்தான் விழாவில் எமது மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். சாதனை படைக்கும் சாரணர் இயக்கம் ஸ்கவுட். அதிக அளவில் முழுமையான சீருடை கொண்ட சாரணர்கள், அதிக அளவில் பயிற்சி பெற்ற சாரண ஆசிரியர்கள், பயிற்சி முடித்த உதவி சாரண ஆசிரியர்கள், திரிசாரணர் படை, தனியாக முகாம் கூடாரம் என தஞ்சை மாவட்டத்தில் மட்டுமல்ல தமிழக அளவில் சிறந்த சாரணர் இயக்கமாக நம் பள்ளியின் சாரணர் குழு செயல்பட்டு வருகிறது. திரு இ. குழந்தைசாமி, திரு ஞா. பன்னீர்செல்வம் ஆகியோரை சாரண ஆசிரியர்களாகவும், நம் முன்னாள் மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் திரு S. சஞ்சய், T.P. ஜோஷ்வா ஆகியோரை உதவி சாரண ஆசிரியர்களாகவும் கொண்ட நமது சாரணர் குழு பல்வேறு பயிற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. மாவட்ட, மாநில, தேசிய அளவிலான அனைத்து பெருந்திரள் அணிகளிலும் எம் பள்ளி சாரணர்கள் பங்கு கொண்டு சிறப்பிடம் பெற்றுள்ளனர். மேலும் மாண்புமிகு துணை முதல்வர் தஞ்சைக்கு வருகை தந்தபோது மாவட்டம் சார்பில் நம் பள்ளி சாரணர்கள் அணிவகுப்பு மரியாதை செய்தனர். மேலும் எதிர்வரும் இம்மாதம் 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி 3ஆம் தேதி வரை திருச்சி மாவட்டம் முசிறியில் நடைபெற உள்ள பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் 75வது ஆண்டு விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு விழா
பெருந்திரள் அணிக்கு நம் பள்ளி சாரணர்கள் 4 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பதை பெருமையோடு பதிவு செய்கிறோம். இவ்வாண்டு 24 பேர் மாநில ஆளுநர் விருதிற்கும் 12 பேர் குடியரசுத் தலைவர் விருதிற்கும் முகாம் செல்ல உள்ளார்கள். இணையில்லா இளையோர் செஞ்சிலுவை சங்கம் JRC. எம் பள்ளியின் ஓவிய ஆசிரியர் திரு கிறிஸ்டோபர் அவர்கள் பொறுப்பில் 50 மாணவர்களுடன் இளையோர் செஞ்சிலுவை சங்கம் செயல்பட்டு வருகிறது. ஹெல்த், சர்வீஸ், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற இலட்சிய நோக்கத்துடன் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. வாரந்தோறும் புதன்கிழமை அன்று பள்ளிகளில் தூய்மை, ஒழுங்கு மற்றும் பசுமை சார்ந்த பணிகளை செய்து வருகின்றனர். மாவட்ட, மாநில அளவில் நடைபெறும் முகாம்கள், கலை திருவிழாக்கள் போன்றவற்றில் சிறப்பாக பங்கெடுத்து மாவட்ட அளவில் முதலிடத்தை பல ஆண்டுகளாக தக்க வைத்து கொண்டுள்ளனர். இதன் பொறுப்பாசிரியராக திரு கிறிஸ்டோபர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார். பசுமை போற்றும் தேசிய பசுமை படை NGC பட்டதாரி தமிழாசிரியர் திரு P. ஜெகன் அவர்கள் பொறுப்பில் 50 மாணவர்களுடன் தேசிய பசுமை படை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ள இப்படையின் மாணவர்கள் நீர், நிலம், காற்று, ஆற்றல், கழிவு ஆகியவற்றின் மேலாண்மை குறித்து சமூகத்திற்கும் சக மாணவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அவர்களால் தொடங்கப்பட்டுள்ள வீடுதோறும் விருட்சம் திட்டத்தில் அனைத்து பசுமை காக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்த களப்பயணத்தில் பங்கேற்று அனுபவ அறிவு பெற்று வருகின்றனர். மேலும் உலக சுற்றுச்சூழல் நாள், உலக மாசு தடுப்பு தினம், உலக ஓசோன் தினம், உலக ஈரநில தினம், உலக வன உயிரின வாரம் போன்ற சிறப்பு தினங்களில் கூட்டம் நடத்தி விழிப்புணர்வு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. செம்மாந்த செஞ்சுருள் சங்கம் RRC. அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு பிரபு அவர்கள் பொறுப்பாளராக செயல்படும் செஞ்சுருள் சங்கத்தில் 50 மாணவர்கள் உள்ளனர். இவர்களுக்கு வளரிளம் பருவ உடல் மன மாற்றங்கள், வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்வுகளும், கவனச்சிதைவை தடுக்கும் முறைகள் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டு சக மாணவர்களுக்கும் சமூகத்திற்கும் விழிப்புணர்வு வழங்க பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. சரித்திரம் படைத்திடும் சாலை பாதுகாப்பு குழு RSP. அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு அருள்தாஸ் அவர்கள் பொறுப்பில் செயல்படும் இவ்வமைப்பில் 50 மாணவர்கள் பயிற்சி பெற்று வருகின்றனர். சாலை விதிகள் பற்றியும் அவற்றை கடைபிடிப்பது பற்றியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு வார விழா பள்ளியில் கொண்டாடப்படுகின்றது. பள்ளியில் மிதிவண்டிகளை ஒழுங்குபடுத்தும் பணியில் மாணவர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். இவர்களின் சீரிய முயற்சியால் அனைவருக்கும் இலவச பஸ் பாஸ்க்கு விண்ணப்பிக்கப்பட்டு பெறப்பட்டுள்ளது. இதயம் கவரும் இசைக்குழு. உடற்கல்வி ஆசிரியர் திரு ஹெர்பர்ட் ஜோன்ஸ் அவர்களின் பொறுப்பில் செயல்படும் எம் பள்ளியின் இசைக்குழு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் பாராட்டினை பெற்ற குழு என்பதை மிக பெருமையோடு பதிவு செய்கிறோம். பள்ளி விழாக்களிலும் பள்ளிக்கல்வித்துறை முன்னெடுக்கும் பல்வேறு விழாக்களிலும் தங்களது திறமையான இசையால் தனிப்பெருமை பெற்று வருகின்றனர். பரவசமூட்டும் பாடகர் குழு. இடைநிலை ஆசிரியர் திரு ஆரோக்கியசாமி பிரிட்டோ பொறுப்பாளராக உள்ள பள்ளியின் பாடகர் குழு ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இணைந்து பள்ளி விழாக்களில் பாடல்கள் பாடவும், வழிபாட்டின் போதும் மாதத்தின் முதல் வெள்ளி திருப்பலியிலும் பாடல்கள் பாடவும் பயிற்சி அளித்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார்கள். பொறுப்புமிகு பொது மற்றும் சுகாதார குழு. அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு ஜார்ஜ் அவர்கள் பொறுப்பில் செயல்படும் இக்குழு வாரந்தோறும் வியாழக்கிழமை அன்று அனைத்து மாணவர்களுக்கும் இரும்புச்சத்து மாத்திரைகள் வழங்குதல், குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்குதல், உடல்நலக் குறைவு ஏற்படும் மாணவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு முறையான சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தல் போன்ற பணிகளை செய்து வருகிறது. அவ்வப்போது பள்ளிக்கல்வித்துறையின் வழிகாட்டல் படி
மாணவர்களுக்கு தூய்மை மற்றும் உடல் நலம் சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு கண்ணொளி திட்டத்தின் கீழ் மாணவர்களின் பார்வைத்திறன் பரிசோதிக்கப்பட்டு தேவைப்படுவோருக்கு விலையில்லா கண்ணாடிகள் வழங்கப்பட்டு வருகிறது. நிறைவாக மென்மேலும் உயர என்ற விருது வாக்கிற்கு இணங்க இவ்வளாகத்திற்குள் காலடி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு மாணவரையும் கல்வி, கலை, பண்பாடு, உடல் நலம், மனநலம் என அனைத்திலும் உயர்ந்தோங்கி மென்மேலும் உயர தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட்டு வருகிறோம். இந்நாளில் வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்திய சிறப்பு விருந்தினர் அருள் திரு முனைவர் ஏ. ஜான் சக்கரியாஸ் அடிகளார் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி அறிக்கையை நிறைவு செய்கிறோம். இவன் அருள் திரு பி. அந்தோணி அல்போன்ஸ், தலைமை ஆசிரியர், தூய அந்தோணியார் மேல்நிலைப்பள்ளி, தஞ்சாவூர். நாள் 25/1/2025.